இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான உருளைக்கிழங்கு உருவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேண்டாம்னா எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. செய்யற வரைக்கும் தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்க தண்ணியில இருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. இப்போ எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. எண்ணெயில இது நல்லா வதங்கட்டும். எண்ணெயில நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன். மசாலா சேர்த்துட்டு உருளைக்கிழங்குல நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க உருளைக்கிழங்க. இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். நடுவில் வேணா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஒரு சைடு வெந்தோடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கலந்து விட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணதுனால உருளைக்கிழங்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.